கார்த்தி ரேவதி சீரியலை இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். ஸ்பெனாம் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. நம்ம கார்த்தி வந்து எல்லாரும் வந்து சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காங்க. இவன் இப்படி செஞ்சாலும் செஞ்சுருப்பாங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து என்ன முருகா இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் அமைதியாக இரு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நான் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும், என்ன வச்சுருக்காரு ட்விஸ்ட்டு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்போன்னு பார்த்து, மேடம் நான் ஒன்று சொல்லட்டுமா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னீங்க. ராஜா தாத்தா வந்து கிட்ட நீங்கள் வந்து பேசினப்ப உங்கள் அம்மா வந்து கெஞ்சினாங்க. ஆனால் அவர் வந்து மதிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவர் அன்றைக்கி எடுத்த தப்பான முடிவு தான் இப்போ உங்கள் குடும்பத்தை இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கு. இப்போ ராஜா தாத்தா இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து இருக்கீங்க. அன்றைக்கி உங்கள் இடத்துல வந்து நான் இப்போ இருக்கேன். தயவு செஞ்சு இப்போ ஒரு யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அதுபடி செஞ்சால் நான் வந்து நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்குற அப்படின்னு சொன்னேன். எனக்கு நிரூபிக்கிற வரைக்கும் நான் உங்கள் வீட்டில் எப்போதும் எப்படி இருப்பனோ அதே மாதிரி இருக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் வைக்கலங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் நீ ராஜா தாத்தா பற்றி பேசினல்ல, அது உண்மையான விஷயந்தான். எடுத்தவங்க கவுத்தவனும் எந்த நேரத்துலையும் எப்போதும் வந்து முடிவெடுக்கக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீ எப்போதும் போல் என் வீட்டில் இரு. நீ உண்மையை வந்து நிரூபிக்கிற வரைக்கும் இரு. ஆனால் அந்த உண்மையை வந்து நான் கண்டுபிடிச்சி இதான் தெரிஞ்சிச்சு உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல கார்த்தி, மாப்பிள்ளை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, போய் வந்து நிச்சயதார்த்தம் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னேன். நிச்சயதார்த்தம் வேலையெல்லாம் வந்து தூளாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அப்படியே வந்து மோதிரம் போடுறாங்க. ரேவதி வந்து ரொம்ப வந்து முன்ன விட வந்து சந்தோஷமாக இருக்காங்க. நான் ஆசைப்பட்ட பையன் வந்து இப்போ என் கையில் வந்து மோதிரலாம் போட்டாச்சு, அவரோட பாதி மனைவியாக நான் ஆகிட்டேங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி. நம்ம சுற்றி என்னமோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னது, நம்ம ஹஸ்பண்டு வேறு அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு குட்டிகளாட்ட பண்ணுவாருன்னு பார்த்தா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சந்திரலேகாவும் சிவனாண்டியும் தன்னந்தனியாக பேசுகிறாங்க. எதுக்காக நீங்கள் எப்படி முடிவு எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னேன். இப்போ கார்த்தி வந்து அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்குறான். கரெக்டாக இல்லையா? ஆமாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு. இப்போ கார்த்தி அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகிட்டா ஸ்ட்ராங்காக அங்கே வந்து நிற்பான். அப்படி நின்னான்னு வச்சுக்கியேன், நம்ம ஆயுசுக்கும் வந்து தனித்தனியாக இருக்க வேண்டியதுதான். அந்த குடும்பத்தை வந்து பழியே வாங்க முடியாது. வாஸ்தவமானு கேட்டால் ஆமாங்க, நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி இப்போ என்ன பண்ணலாம், அதுக்காக தான் இப்போ அவங்கள பற்றி இருக்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வீட்டில் நீ மட்டும்தான் தன்னந்தனியாக போராடிக்கிட்டு இருக்க. இப்போ ஒன்றையும் சேர்த்து அவங்களும் வந்து இருக்காங்க. அப்போனா 3 பேர் இருக்காங்க. நிச்சயம் வந்து பழி வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. சூப்பருங்க, நீங்கள் இப்படியெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கீங்களா? இது தெரியாமல் இந்த விஷயத்தை வந்து நல்லபடியாக நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா வேறு மாதிரியே தான் ஆக்கியிருப்பேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. நீ சொன்னபடி செஞ்சுருந்தான்னு வச்சுக்கியேன், ரேவதிக்கும் கார்த்திக்கும் நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்காக வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், கை தட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சூப்பருங்க, நீங்கள் திட்டம் போட்டால் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி சிவனாண்டியை வந்து பாராட்டுறாங்க. அந்த இடத்துல இது 20 வருஷம் பகமா, நம்ம லேஸில் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவனாண்டியும் சந்திரலேகாவும் கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. முருகா, என்ன முருகா, கல்யாணத்தை இப்படி பண்ணி வச்சுட்டியே, வார்த்தையை பார்த்து பேசு, இது கல்யாணம் இல்லை நிச்சயதார்த்தம். பின்ன அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆனாலே பாதி பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம். நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க, போங்க முருகான்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க. நம்ம பாட்டி அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்பயும் சொல்கிறேன், சுவாரஸ்யம் வேணுமா வேணாமா, உன் பேரன் களத்தில் இறங்கிட்டான்னு வச்சுக்கேன், அவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டான்னு வச்சுக்கேன், அவனை யாராலையும் தடுத்து நிப்பாட்டலாம் முடியாது. அவன்கிட்ட நின்று ஜெயிக்கலாம் முடியாது. ஒரு வாட்டி 2 வாட்டி வேணால் ஸ்லிப் ஆகலாம், ஆனால் எப்போதுமே வந்து அவர் தான் நம்பர் 1ங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம முருகர். அந்த இடத்துல சரி முருகா, நீ சொன்னபடி நடக்கலாம், ஆனால் எனக்கு ஏதாவது ஒன்று வாக்குறுதி வந்து கொடு. இப்போ என்ன, ரேவதிக்கும் உன் பேரனுக்கும் கல்யாணம் நடக்குமான்னு கேட்குற, அவ்வளோதானே? கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், நான் நடத்தி வைக்கிறேன், நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நீ ஏன் சொல்லிட்ட, இனிமேட்டு எனக்கு என்ன கவலை, நிச்சயதார்த்தம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது கல்யாணம் வந்து என் பேரனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது, ஜாலி ஜாலிங்கிற மாதிரி பாட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பசங்க 3 பேரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, ரேவதியை தவிர கார்த்திகெல்லாம் வேணாமா, இந்த வீட்டில் வந்து அவர் நம்ம குடும்பத்தை வந்து ஏகப்பட்ட வாட்டி காப்பாற்றிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ சூழ்நிலையெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி தான் போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. ஒரு பக்கம் அடுத்த பொண்ணு
பாட்டெல்லாம் பாடுவாங்கள்ல சுவாதி, அவங்க வந்து பேசுகிறாங்க. எனக்கு கூட அவர் நல்லா வந்து பேசுவார், நானும் அவரை ஃப்ரெண்டாக தான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு யாருக்குமே வந்து சந்தர்ப்பம்லாம் கொடுக்கக்கூடாதுமா, சந்தர்ப்பத்தை கொடுத்தா நிச்சயம் நமக்கு பிரச்சனையாயிட போகுது அப்படின்னு சொல்லும்போது ராஜா வந்து பேசுகிறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு சரியாக தெரில. அவர் நம்ம குடும்பத்துக்கு விசுவாசியாக இருக்கார். அவர் இருந்தாருன்னா இந்த வீட்டுக்கு பக்கபலமாக இருக்குது, பாதுகாப்புக்கும் பஞ்சமே இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா இந்த இடத்துக்கு என் பக்கத்தில் வந்து நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டதுனால கூட செய்யலாம். இந்த நேரம் வரைக்கும் அவரை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவரை வீட்டில் வந்து வச்சிருக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஸ்வேதாலேருந்து எல்லாருமே வந்து எதிராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு படிக்கு மேலே போய் சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்ட் இருக்காங்களே அவங்க வந்து பேசுகிறாங்க. நான் இவனை வந்து என்னோடய சொந்த தங்கச்சி பையனாக கூட நான் பார்த்தேன். என்னை ஆசையாக வந்து ஒவ்வொரு வாட்டியும் மாமா மாமான்னு கூப்பிட்டான். எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் மாப்பிள்ளை வந்து சொன்னதெல்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. அவரோட உண்மையான மாமா என்னது நம்ம மாமாவே நம்மளை பற்றி புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் எல்லாரும் வந்து பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க. மாப்பிள்ளை வந்து சொன்னாருன்னு சொன்னீங்களே மகேஷ், மாப்பிள்ளை என்ன சொன்னார்? பின்னாடி திரும்பி பார்த்தப்ப இவர் மாறி தான் இருந்தாருந்தான் சொன்னார், தவிர கார்த்தி அடித்தாருன்னு சொன்னாரா அப்படின்னு மட்டும் கேட்டோன்னே அப்போ தான் வந்து தெரியுது சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையே. செய்யாத தப்பை ஒருத்தர் வந்து சுமந்தா எப்படி வலிக்கும்னு நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு நல்லாவே புரியும். அதனால தான் அம்மா வந்து சந்தர்ப்பத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன்பா எல்லாரும் வந்து குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம வீடு பாதுகாப்பாக தான் இருக்கும். அவர் எனக்கு தானே மோதிரம் போட வந்தார். அதுக்கப்புறம் அவர் ஃபேஸில் கொஞ்சமாவது வருத்தம் தெரிஞ்சிச்சா? மனமேடையிலேருந்து கீழே இறங்கினப்ப நீங்கள் சொன்ன மாதிரி சதி திட்டம்லாம் நடந்திருந்தா அவர் ஏன் இப்படியெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே நோட் பண்ணுறாங்க. இதுலேருந்தே தெரிய வேணாமாமா, யாரோ ஒருத்தவங்க சிவனாண்டி கூட இது மாதிரிலாம் சதி திட்டம் போட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிப்பாட்டி காட்டுறேன்னு உங்கள் முன்னாடி சவால் விட்டாங்க. சிவனாண்டி தான் இதை செஞ்சுருக்கணும். சிவனாண்டி செஞ்சு பழியை தூக்கி கார்த்தி மேலே போட்டால் நிச்சயம் கார்த்தியை வீட்டை விட்டு துரத்திட்டா எத்தனை வாட்டி வேணாலும் அவர் பிரச்சனை பண்ணலான்னு கூட யோசிக்கலாம் இல்லைம்மா. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து எனக்காக கன்சிடரேட் பண்ணி பாருங்கம்மா. கார்த்தி ரொம்ப நல்லவர், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி துர்கா வந்து ரேவதி கிட்ட கேட்குறம்போது, ஏய் எனக்கு தெரியும்டி அவர் எவ்வளோ நல்லவர்னு, அதுக்காக தான் நான் பேசுகிறேன். அவர் இருந்தப்போ நம்ம வீடே வந்து பாதுகாப்பாக இருக்குமா. இப்போ பக்கத்தில் இருக்கிறனால கூட நமக்கு அருமை தெரியாமல் இருக்கலாம். ஒரு வேளை அவர் இல்லாமல் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். மயில் வாங்கணுமாம்மா, நீங்கள் தான் வந்து எல்லா பிரச்சனையும் சமாளிக்கணும், முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிற மாதிரி காட்டி எபிசோடை வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.